Hi kids, for today's maths class, let's see unit 2 numbers. Okay, let's see unit 2 numbers. First we are going to see multiplication by lattice algorithm. நம்ம என்ன பார்க்க போறோம்? Multiplication by lattice algorithm. Okay, so first let us see multiplication of 2 digit by a 2 digit number. சரியா, using lattice algorithm. So lattice algorithm use பண்ணி எப்படி multiply பண்றதுன்னு I am going to teach you. Okay, so here see, we are going to multiply the numbers 48 into 36. We are going to multiply 48 into 36, not in a standard method. We are going to use lattice algorithm. How to multiply? First, to multiply these two numbers, you have to draw one square like this. First, நீ இந்த மாதிரி ஒரு square வரைச்சிட்டு, you have to divide the square into 4 parts. 1, 2, 3, 4. இந்த 4 part-ஆ நீ divide பண்ணிக்கிறணும். Okay? So, scale pencil use பண்ணி, you have to draw. வரைஞ்சிட்டு, next வந்து, இந்த ஒவ்வொரு square-ஐயும் I am going to divide into 2. எப்படி divide பண்ணுறதுன்னு பாரு, இந்த corners இருக்கு இல்லையா? So from this corner you have to draw one line. So first square ரெண்டா divide பண்ணிட்டேன். Next இந்த ரெண்டு ஸ்கொயரையும் divide பண்ணிரலாம். இந்த சென்டர்ல உள்ள இந்த corner and இந்த cornerக்கு இடையில you have to draw one line. பாரு. Okay. Next பாரு. So இந்த ஸ்கொயரை you have to divide into 2. இந்த cornerக்கு இடையில ஒரு line வர. Okay, so draw one line. So ஒவ்வொரு ஸ்கொயரையும் you have to divide into 2. பிரிச்சிட்டோமா? Okay, so இதுக்கு அப்புறம் 48 எங்கே எழுதணும்? Top of the squareல எழுதணும். You have to write 4 here. இந்த ஸ்கொயருக்கு நேரா 4, இந்த ஸ்கொயருக்கு நேரா 8. Okay, so 36 எங்கே எழுதணும்? First வந்து you have to multiply 48 by 3. அதனால first number 3 எழுதிக்கிறேன் miss. Okay, so 3 எழுதினதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும்? You have to multiply. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ரஃப் ஒர்க் நீ எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டெப்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் என்னது? 8 into 3 மல்டிப்ளை பண்ணனும். What is the answer? 8 ones are 8, 8 twos are 16, 8 threes are 24. So you have to study 8 or 3 table. Okay? 3 table கூட நீ படிச்சுக்கோ. 3 table படிச்சனா it is easy for you to multiply this by 3 table. Okay, so 3 into 8. So 3 table, you know 3 table na? So 3 8s are 24. Okay, next 3 into 4. 3 into 4. 3 4s are 12. Okay, so இப்போ how to write this 24? 3 8s are 24. இந்த 2 எங்க எழுதணும்? 4 எங்க எழுதணும்? 2 வந்து இங்க மேலே எழுதணும். அப்போ side of the square. ஒரு ஸ்கொயரை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ டாப்பில் 2 எழுதணும், பாட்டமில் 4 எழுதணும். 8க்கு நேராக கீழே. ஸோ 8 இன்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கா? 3 into 8s are 24. அப்போ 2 மேலே 4 கீழே எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 into 4s are 12. இந்த 12 அந்த மாதிரி எழுது. 1 வந்து மேலே, 2 கீழே. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறணும். நெக்ஸ்ட் பாரு, 48 into 3 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 6. 6னால மல்டிப்ளை பண்ணுவோம். 6. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 6 into 8. 6 into 8. 6 டேபிள் எல்லாருக்கும் தெரியணும். 6 into 8s are 48. Next 6 into 4. 6 into 4. 6 into 4 are 24. So, இப்போ இந்த 48 and 24 you have to write 6 into 8. 6 into 8 are 48. So, 4 8.
அடுத்து 6 into 4 are 24. 6 into 4 are 24. 2, 4. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி எழுதின பிறகு we are going to add. எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இந்த லோயர் இதில் என்ன இருக்குது? 8 மட்டும் இருக்குது. ஸோ 8 இங்கேருந்து தான் ஆட் பண்ணிகிட்டே போகணும். 8. நெக்ஸ்ட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கும் நேராக என்னென்ன இருக்குது? 4, 4, 4. சரியா? இங்கே வெளியில் உள்ளது, இந்த ஸ்கொயருக்கு உள்ளே உள்ளதை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். சரியா? இந்த ரெண்டு லைனுக்கு இடையில் என்ன இருக்குது? 4, 4, 4. 4 + 4 8. 8 + 4 12. ஸோ 12க்கு இந்த 2வை இங்கே போட்டுக்கோங்க. சரியா? 1 12, இந்த 1 இந்த 2ஓட ஆட் பண்ணிடணும். 1 + 2 3. 3 + 2 5. 5 + 2 7. ஸோ இங்கே 7. இது எங்கே? இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இடையில உள்ளதை நேராக ஆட் பண்ணணும். ஓகே, அதுக்காக தான் இந்த லைன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ என்ன வந்துருச்சு? இங்கே 12 வந்தது, இங்கே 1 வந்து இந்த 6ஓட கூட்டும்போது 7 வந்துருச்சு. ஸோ இங்கே அப்பர் கார்னரில் 1 மட்டும்தான் இருக்குது. இந்த டிவைட் பண்ணுறதுக்கு மேலே 1 மட்டும் இருக்குது. புட் 1 ஹியர். ஓகே, அடிஷன் இங்கேருந்து வரக்கூடாது. அடிஷன் எப்படி போகணும்? திஸ் வே. ஸோ இங்கேருந்து தான் அடிஷன் போகணும். சரி, ஆன்சர் எப்படி எழுதணும்? ஹவ் டு ரைட் த ஆன்சர்? 48 into 36 equal to, இந்த ஸ்கொயருக்கு வெளியில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எழுதக்கூடாது. இதெல்லாம் வந்து சம்மு. ஓகே, ஆன்சர் எங்கேருந்து இருக்குது? 1728 தான் நம்ம வந்த ஆன்சர். 1728. மேலேருந்து கீழே இப்படி எழுதணும். திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ இதான் ஸ்டெப்பு. ஸோ இங்கே நான் ஆன்சர்னு போட்டு யூ கேன் ஸ்டார்ட் திஸ். புரியுதா? எல்லோரும் பாருங்க. ஹவு டு டூ திஸ்? 48 into 36 அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 48 3 into 8 24 2 4. 3 into 4 12 1 2. 6 into 8 48 4 மேலே 8 கீழே. 6 into 4 24 2 4. அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது இந்த டைரெக்ஷனில் தான் போய் ஆட் பண்ணணும். இந்த லைனுக்கு கீழே உள்ளது டயகனல் லைனு ஒவ்வொன்றையும் பார்த்துக்கோங்க. இந்த டயகனல் லைனுக்கு கீழே ஒரு நம்பர் தான் இருக்குது, 8. ஸோ இந்த டயகனல் லைனுக்கு கீழே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்கள். 12 வரும். 2வை போட்டு இந்த 1ஐ இதோட ஆட் பண்ணிடணும். அப்போ இந்த ரெண்டு டயகனல் லைன்ஸுக்கு இடையில் 2 2 2 இருக்குது. இந்த 1ஐ ஆட் பண்ணிட்டா 3. 3 + 2 5 7. 7 இங்கே போட்டேன். இந்த டயகனல் லைனில் என்ன இருக்குது? 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் எடுத்து எழுதும்போது எந்த டைரெக்ஷன் எழுதணும்? மேலேருந்து கீழே எழுதணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். சரி, இப்போ now let us see another example. Multiply 3-digit number by 1-digit number using lattice algorithm. இப்போ பாருங்கள், 647 into 6. முன்னாடி என்ன பார்த்தோம்? 2-digit number by 2-digit number பார்த்தோம். Now we are seeing 3-digit number. இது எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3 இருக்குது. 3-digit number by 1-digit numberனா இந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்டாங்கிள் போட்டு எத்தனையா பிரிக்கணும்? டிவைட் பண்ணணும். ஸ்கொயர் 1 2 3. ஏன்னா 3 நம்பர்ஸ் இருக்குது. 6க்கு ஒரு ஸ்கொயர், 4க்கு ஒரு ஸ்கொயர் வேணும், அண்ட் 7க்கு ஒரு ஸ்கொயர். ஓகே ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதனால பண்ண போகிறோம்? 6னால. ஸோ 6 எங்கே எழுதணும்? இங்கே எழுதணும். ஓகே, ரைட் ஹியர். ஸோ நவ் வர்ற ஆன்சரை என்ன பண்ணணும்? இந்த ஒவ்வொரு ஸ்கொயரையும் யூ ஹாவ் டு டிவைட் இன்டு 2. அந்த கார்னர்ஸில் போயிட்டு யூ கேன் ட்ரா ஒன் லைன் லைக் திஸ். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ட்ரா அண்ட் டூ த சம். இப்போ என்ன டேபிள் தெரியணும் உனக்கு? 6 டேபிள் தெரியணும். சரியா? ரஃப் ஒர்க்கில் போட்டுக்கிறலாமா? ஃபஸ்ட்டு 6 into 7 42. 6 into 7 என்ன? 42. How to write this 42? 4 upper cornerல 4, 2 வந்து below the square. upper squareல 4 போடணும், below the squareல 2 போடணும். next 6 into 4. 6 into 4 equal to
24. 6 into 4 equal to 24. How to write this? 2 here, 4 here. Next one, 6 into 6. 6 into 6 equal to 36. 3 here, 6 here. Okay. So, this is 3 digit number ko இதுவும் சரி எப்படி ஆட் பண்ண போறோம் இந்த லோயர் டயகனல் கீழ என்ன ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு 2 இந்த லைன் கீழ எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 2 நம்பர்ஸ் இருக்கு 4 + 4 8 so இந்த டயகனல் லைன் கீழ 6 2 இருக்கு 6 + 2 8 இங்க 3 மட்டும் தான் இருக்கு 3 ஆட் பண்ணும்போது எந்த டைரக்ஷன்ல ஆட் பண்ணனும் இந்த டைரக்ஷன்ல ஆட் பண்ணனும் ஆன்சர் எழுதும்போது ரிவர்ஸ்ல எழுதணும் okay how to write the answer 647 into 6 equal to இங்க மேல இருந்து எழுதணும் 3882 okay this is the answer புரியுதாமா okay so உங்களுக்கு டேபிள் தெரியணும் சரியா எல்லாரும் tables 9 வரைக்கும் படிச்சுக்கோங்க 2 table இருந்து 9 table வரைக்கும் then only you can do the problem this algorithm is known as lattice algorithm okay so இதுல நம்ம இப்போ exercise பார்க்க போறோம் let us see the exercise page number 12 page number 12 ல exercise 2.1 okay multiply the following number by using lattice method first 52 into 49 இருக்கு okay so 2 digit number so first step என்ன பண்ணனும் we have to draw one square கொஞ்சம் நல்லா பெருசா வரைஞ்சுக்கோங்க okay draw one square like this ஒரு ஸ்கொயர் வரைங்க next divide the square into எத்தனை நம்பர் 4 இங்க 2 நம்பர் இங்க ஒரு 2 நம்பர் இருக்கு 4 நம்பர்ஸ்க்கு பிரிக்கணும் so இது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றேன் so என்ன மொத்தம் 4 நம்பர்ஸ்க்கு 4 ஸ்கொயர்ஸ் இருக்கா 5 2 ஃபர்ஸ்ட் நம்பரை மேலே எழுதணும் மல்டிப்ளை பண்ண போற நம்பரை கீழே எழுதணும் ஃபர்ஸ்ட் 49 னால மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் எதனால மல்டிப்ளை பண்ணனும் 52 into ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 4 இங்க 4 போட்டுக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் டேபிள் சொல்லலாமா 4 டேபிள் எல்லாருக்கும் தெரியும் தானே 4 into 2 அப்புறம் இதுக்கு அப்புறம் you have to divide like this so in the corners la diagonal line varinga divide the square into two halves upper half lower half ரெண்டு half இந்த மாதிரி divide பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் ஆன்சர் எழுதலாம் ஓகேயா சரி so இப்போ வந்து பாருங்க 4 into 2 8 ன்னு வருது 8 ன்னு வந்தா என்ன பண்ணனும் மேலே வந்து tens place இது tens place இது ones place அப்ப இங்க என்ன வருது 4 into 2 8 னா tens placeல ஒண்ணும் இல்லனா 0 போட்டுக்கோங்க 08 அப்ப 0 மேல போகும் 8 கீழ வரும் ஓகேயா நெக்ஸ்ட் வந்து 4 into 5 4 into 5 equal to okay 4 into 5 20 4 into 5 20 so இங்க tens place இருக்கு ones place இருக்கு எப்படி போடணும் 2 0 okay next one எதனால மல்டிப்ளை பண்ணனும் செகண்ட் நம்பர் 9 so 9 put 9 here so 9 into 2 9 into 2 equal to 18 1 here 8 here 9 into 5 9 into 5 equal to 45 okay so 4 here 5 here now we are going to add பண்ணனும் okay எங்க இருந்து ஆட் பண்ணனும் கீழ இருந்து இப்ப ரிவர்ஸ்ல போய் ஆட் பண்ணனும் so இந்த டயகனல் லைன் கீழ என்ன இருக்கு 8 அடுத்து இந்த லைன் கீழ என்ன இருக்கு 8 1 5 இருக்கு so 8 plus 1 9 9 plus 5 9 க்கு அப்புறம் என்ன 10 11 12 13 14 14 க்கு 4 ரிமைனிங் 1 வெச்சுக்கோங்க 1 plus 4 5 5 plus 0 5 5 plus 0 5 so this is 4 4 plus 1 5 next இங்க என்ன இருக்கு 2 இருக்கு 2
ஸோ ஆட் பண்ணுறது இந்த டைரக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். ஆன்சர் இங்கே எழுதணும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 52 into 49 equal to 2548. 2548. So this is the answer. So ஒரு sum முடிஞ்சதும் we can draw one line like this. So 2 digit number by 2 digit number எப்படி வரையணும்? ஃபஸ்ட்டு ஸ்கொயர் போட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே நம்பர் சைடில் நம்பர் போட்டு இந்த மாதிரி ரஃப்பில் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒன்ஸ் மட்டும் இருந்தால் 10 digit டென்ஸ் பிளேஸில் வந்து என்ன போடணும்? 0 போடணும். ஸோ எழுதும்போது டென்ஸ் பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸில் தான் எழுதணும். ஓகே, இல்லாட்டி தப்பு பண்ணிடுவீங்க. 0 மேலே டென்ஸ் பிளேஸ் வந்து எப்பயுமே மேலே, ஒன்ஸ் பிளேஸ் தான் கீழே. ஓகே கிட்ஸ், நவ் 347 into 5 இது என்ன? 3 digit நம்பர். அப்போ எப்படி பண்ணணும்? ஸ்கொயர் வரையாமல் ஒரு பெரிய ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ட்ரா ஒன் ரெக்டாங்கிள். எத்தனை நம்பர்ஸ் வேணும்? 3 numbers வந்து we have to write. ஸோ கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கிறேன் மிஸ்ஸு. ஓகே, ஸோ எத்தனை டிவைட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் டிஜிட்டுக்கு தேர்ட் டிஜிட்டுக்கு. ஸோ என்ன இருக்கீங்க? 3 4 7. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் வேணுங்கிறதுக்காக டிவைட் திஸ் ஈச் ஸ்கொயர் இன்டூ 2. அப்பர் பார்ட் லோயர் பார்ட்டை டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு எந்த நம்பர்னால மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 5. புட் 5 ஹியர். ஸோ ரஃப் ஒர்க்கில் பண்ணலாமா? 5 into 7 என்ன? வாட் இஸ் 5 into 7 equal to 35. ஸோ ஒன்ஸ் பிளேஸும் இருக்குது, டென்ஸ் பிளேஸும் இருக்குது. ஸோ 3 அப்பர் ஸ்கொயரில், 5 லோயர் ஸ்கொயரில். நெக்ஸ்ட் 5 into 4. 5 into 4 equal to 20. 2 upper square la 0 கீழே. Next 5 into 3. 5 into 3 equal to 15. சரியா? upper square la 1, lower square la 5. ஓகே, இப்போ ஆட் பண்ணலாமா? ஆட் எந்த டைரெக்ஷன்லேருந்து பண்ணணும்? this direction. ஸோ இந்த லைனுக்கு கீழே என்ன இருக்குது? 5. ஸோ இந்த லைன் கீழே 3 0 இருக்குது. 3 + 0 3. இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது, 5 இருக்குது. 2 + 5 7. இங்கே என்ன இருக்குது? 1. சரியா? அடிஷன் வந்து இந்த டைரக்ஷன் தான். ஆன்சர் எப்படி எழுதணும்? இங்கேருந்து எழுதணும். ஸோ ஆன்சர் எழுதுவோம். 347 into 5 equal to 1735. The answer. Okay. Draw one line. ஓகே, ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் என்ன நம்பர்ஸ் போட போகிறீங்க? 3 digit ஒன்று கொடுத்துருக்கேன். 127 into 7. 2 digit இது 65 into 37. இதுவும் 3 digit into 1 digit. 789 into 4. இது 37 into 29. சரியா? ரெண்டு சம் 3 டிஜிட்டில், ரெண்டு சம் 2 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன். 2 டிஜிட்ஸ்னால் எப்படி வரைவீங்க? இந்த மாதிரி வரையணும். 3 டிஜிட்னா இந்த மாதிரி வரையணும். ஓகே கிட்ஸ், ஸோ டூ திஸ் சம். அதுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் எல்லாருக்கும் தெரியணும். ஃப்ரம் 2 table to 9 table you have to thorough it. மெமரைஸ் பண்ணிக்கோ. then only you can do all this sum. very interesting sum. எல்லாரும் இந்த சம் போடணும். ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். if you don't know Zoom class la I will teach you. Okay kids, thank you, bye.